அட கடவுளே, எவ்வளவு நேரம் தூங்குறாளுங்க பாரு. ஒரு மிதி மிதிச்சாதான் வேலைக்காக்கும். கும்பகர்ண தங்கச்சி மாதிரி தூங்குறாளுங்க. ஏய் எழுதுற. பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு? காலையில தூங்க விட மாட்டேங்கிற, நைட்டு தூங்க விட மாட்டேங்கிற. என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ? என் இடுப்பு உடைஞ்சிருந்தா? நீ இடுப்ப பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? அப்ப ரூம பத்தி யாரு யோசிக்கிறது? ஆமா இல்ல, ரிஷி ரூமுக்கு போகணும்னு சொன்னீங்களா? ஏதோ குடுக்கணும்னு சொன்னீங்களா? என்ன குடுக்கணும்னு சொன்னீங்க? தோல் குடுக்கணும்னு சொன்னீங்களா? அப்புறம் ஏதோ சொன்னீங்களே, ஹோம்ல நடிக்க சொன்னீங்க. ஞாபகம் வந்துருச்சு. ஞாபகம் வந்துருச்சா? அப்படி இருந்தும் 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. இப்போ உடனே நீங்க ரிஷி ரூமுக்கு அவன் கிளம்புறதுக்கு முன்னாடி போகணும், புரியுதா? சரி, எங்க போற? ரிஷி ரூமுக்கு தான். அட கடவுளே, இவ்வளவு நான் பெத்தன செஞ்சனானு தெரியலையே. எல்லா விஷயத்தையும் ரிப்பீட் டெலிகாஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கே. இங்க பாரு, இப்ப ரிஷி ரூமுக்கு போக வேண்டாம். முதல்ல கிச்சனுக்கு போய் ரிஷிக்கு சாப்பிட ஏதாவது செய். சாப்பாடா? உன்னால முடியலன்னா அன்னைக்கிட்ட சொல்லி செய்ய சொல்லு. முதல்ல கிச்சனுக்கு போ, சீக்கிரம் போ போ. சரி. ஏய் இங்க பாரு, பெர்ஃப்யூம் போட்டுட்டு போ. நீ குளிக்காம போனா அப்படியே நாத்தடிக்கும். நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. நீ வேணா பாரு நான் எப்படி ரெடி ஆயிட்டு போறேன்னு. எல்லாரும் அப்படியே வாயை பொளந்துருவாங்க. ஆனா மம்மி ப்ளீஸ், நீ மறுபடியும் டென்ஷன் ஆகி என்ன இடிச்சிடாத. நீ வேணா பாரு, ரிஷி அவன் வெளியில வரதுக்கு முன்னாடி நான் அவன் ரூமுக்கு போயிடுவேன். அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்படிதான் செய்வேன்னு எனக்கு தெரியும். போ. போயிட்டு வரேன், சரியா? அட போடி. நீ எதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்க? எழுந்துற. மம்மி, ஸ்னேகா வேலையை பாப்பா. இப்ப நீயும் போய் உன் வேலையை பாப்ப. என்ன கொஞ்ச நேரம் தூங்க விட. அட கடவுளே. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எனக்கு நீ கோடீஸ்வர மாப்பிள்ளை கூட்டிட்டு வரும்போது நானும் ராத்திரி பகலுமா அவனை மடக்க ட்ரை பண்றேன். சோ ப்ளீஸ் இப்ப மட்டும் என்னை விட்டு தயவு செஞ்சு என்ன தூங்க விடுமா. பரவாயில்ல, இவ ரொம்ப புத்திசாலியா இருக்கா. என்ன பண்ற? டீ போட போறேன். ஓ ஐ சி. உனக்கு என்னாச்சு? நீ ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற? நேத்து நீ தானே என்கிட்ட சொன்ன, நான் உன்கிட்ட வந்து பேசினா உனக்கு இரிட்டேட்டா இருக்குன்னு. ஐயோ முட்டாள், அது நேத்து நான் சொன்னேன். ஆனா இன்னைக்கு நான் பேசிட்டு தானே இருக்கேன். என்கிட்ட பேசு. இங்க பாரு, நீ என்னோட அக்கா இல்ல, அதனால சின்னவங்களுக்கு எப்படி எல்லாம் வீட்டு வேலை செய்யணும்னு சொல்லிக் கொடு. ஒரு நிமிஷம் இரு. எனக்கும் டீ போட கத்துக்கொடு. ராஜ் அங்கிளுக்கு நீ போட்டு டீனா ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன். நான் இப்ப ராஜ் அங்கிளுக்கு தான் போட்டுட்டு இருக்கேன். உனக்கு ப்ராப்ளம்னா நீயே போட்டு. இல்ல ராஜ் அங்கிளுக்கு நீயே போடு, ரிஷிக்கு நான் போடுறேன். சரி, நான் என்னெல்லாம் பண்றேனோ அதை பார்த்து நீயும் பண்ணு. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் டீ தூளை அதில் போடணும். போதும். இது என்னது? இது டீ மசாலா. இது கொஞ்சம் போட்டா டீ இன்னும் டேஸ்டா இருக்கும். அப்படின்னா இந்த பவுடர் அதிகமா போட்டா வாசனை இன்னும் தூக்கலா இருக்கும். ஐயோ ஸ்னேகா, நீ நிறைய போட்டுட்ட பாரு. எவ்வளவு பொண்ணுன்னு எனக்கு தெரியும். கப்பும் சாசரும் வேணும். டீ ரெடி ஆயிடுச்சா? குடு. ஸ்னேகா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீயும் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாரு. டேஸ்ட் அப்படி இப்படின்னு இருந்தா இப்பவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த டீ நான் போட்டிருக்கேன். of course நல்லா தான் இருக்கும். அது சரி, இந்த டீ நல்லா இருக்கா இல்லைன்னு நீ டேஸ்ட் பண்ணணும்னு சொல்ற, அதானே? என் டீக்கு நீ கண்ணு வச்சிடாத.
ரிஷி மனசுல நான் இடம் முடிச்சிட கூடாது தானே உன்னோட நோக்கம். அவன் கிட்ட இருந்து விலகிறேன்னு நான் எத்தனை வாட்டி சொல்றது? அவனை பத்தி யோசிக்க நான் இருக்கேன். உனக்கு என்ன பைத்தியமா? எப்ப பார்த்தாலும் இடிச்சுக்கிட்டே இருக்க? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு டீ போட்டிருக்கேன் தெரியுமா? கீழே கொட்டிருச்சுனா நீ டீ போட்டியா? காட்டு காட்டு. அணுகிட்ட இந்த வேலையை சொல்லுன்னு சொன்னல, ஆனா என் கையால நானே போட்டேன். என்ன டீடி இது? அப்படியே விஷம் மாதிரி இருக்கு. இத கொடுத்து யார கொல்ல போற? தயவு செஞ்சு ஊத்திட்டு போ. வயசு பொண்ணு இப்படியா வேலை வாங்குவ? உன் வயசை கொண்டு போய் குப்பையில போடு. கூட சித்தி, இது ராஜ் அங்கிளுக்காக போட்டு. அவருக்கு அப்புறமா டீ கொடுத்தா என்ன ஆக போகுது? அவர் எப்படியும் உன்னோட மாமனார் கிடையாது, நீ சேவை செய்யறதுக்கு. அவரு ஸ்னேகாவோட வருங்கால மாமனாரு. நீ ஒண்ணு பண்ணு, நீ எல்லாருக்கும் டீ போடு. அந்த பாட்டிக்கு, அப்புறம் எனக்கு போடு. இந்தா, இந்த டீயை கொண்டு போய் ரிஷி கொடு. யார் போட்டேன்னு கேட்டா நீதான் போட்டேன்னு சொல்லு. சரி போ போ. குட் மார்னிங் ரிஷி. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி குட் மார்னிங்கா இருக்கும்? ஏதாவது சொன்னியா? உனக்கு ஏதோ கேட்டுச்சா? நான் எதுவுமே சொல்லவே இல்லை. நான் உனக்கு கேட்டிருக்கேன். உனக்கு டீ கொண்டு வந்திருக்கேன். நோ தேங்க்யூ. நான் காலையில் டீ குடிக்க மாட்டேன், பால் தான் குடிப்பேன். ஐயோ, இப்ப எங்க இருந்து நான் பால் கொண்டு வருவேன்? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு டீ போட்டிருக்கேன். ப்ளீஸ் குடியே. டீ கொடுக்க வந்தாலா இல்லை கரெக்ட் பண்ண வந்தாலா? ஏதாவது சொன்னியா? ஆமாம்மா, இப்போ தான் சொன்னா. நீ டீ கொடு, நான் குடிச்சுக்கிறேன். நீ கிளம்பு. தேங்க்யூ. ப்ளீஸ் டீ எப்படி இருக்குன்னு ஒரு சிப் குடிச்சு பார்த்துட்டு சொல்ல. டீ நல்லா இருக்கே. நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. இந்த டீ பிரீத்தி போட்ட மாதிரியே இருக்கே. ஆனா என்னாச்சு? அந்த மிளகா பொடி இந்த டீல ஏதாவது போட்டு கொடுத்துட்டாளா? உனக்கு பிடிக்காத ஒருத்தங்க இப்ப போறதை நான் பார்த்தேன். டேய், எனக்கு ஒண்ணுமே புரியலடா. எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. இந்த டீயை பிரீத்தி தான் போட்ட மாதிரி இருக்கு. ஆனா இந்த டீயை பிரீத்தி போடல. நீயே கொஞ்சம் குடிச்சு பாரு. உனக்கு அப்பப்ப ஏதாவது ஷாக் அடிச்சிருமா? அட இல்ல பாட்டி, நான் சந்தோஷமா இருந்தா நான் இப்படிதான் ஆடுவேன். ஓஹோ, இது டான்ஸா? உன்னோட டான்ஸ பார்த்தா நல்லா டான்ஸ் ஆடுறவங்களே மறந்துடுவாங்க. அது வந்து பாட்டி, முதல் தடவை இன்னைக்கு ரிஷிக்கு என் கையால டீ போட்டு கொடுத்தேன். டீ அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, நான் கேட்கல. ஐயோ கேளுங்க கேளுங்க, அவருக்கு டீ ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. உங்ககிட்ட நான் அப்புறமா வந்து பேசுறேன். ஏய், ரிஷிக்கு என் கையால போட்டு டீ பிடிச்சு போச்சுன்னா அப்ப பாட்டிக்கும் என்ன ஒரு நாள் பிடிக்கும். அதான் அப்படி சொல்லிட்டு போறாங்க. என்கிட்ட அப்புறமா பேசுறேன்னு. ஆனா நான் பேச மாட்டேன். எனக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல. அனு வந்தாளா இங்கே? அனுவா? இந்தாங்க டீயை குடிங்க. ஐயோ பாட்டி, அண்ணன் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கான். அவனை தனியா விடுங்க ப்ளீஸ். புரிஞ்சுக்கோங்க. போடா. அட பாட்டி. ரிஷி, உன் மனசு ஏன்டா உடைஞ்சு போயிருக்கு? பாட்டி, அந்த சலோனி பரத்துக்கு அண்ணி ஆயிட்டா இல்லையா? இதுக்கப்புறம் பரத் பிரீத்தியோட கல்யாணம் நிக்காது. அதுக்கப்புறம் அண்ணனுக்கு பிரீத்தி கிடைக்க மாட்டாளா? அறிவு கெட்டவனே, உனக்கு மூளையும் வேலை செய்யாதா? நீ ஒருத்த இவங்கிட்ட போய் காதல் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க. இவன் ஒரு லூசு. இவனுக்கு காதலுக்கு அர்த்தமே தெரியாது. என்கிட்ட சொல்லுப்பா. எனக்கு காதலோட அர்த்தங்கள் 1000 தெரியும். பாட்டி, நீங்க 1000 பேரை காதலிச்சிருக்கீங்களா? வாய மூடுறான். எல்லாரையும் ஒன்ன மாதிரி நினைச்சுக்க. நீ என்ன பண்ற? உன் மனசுல இருக்க கவலையெல்லாம் தூக்கி போட்டு வெளியே வா. பாட்டி, இது அண்ணனோட மனசு. புரிஞ்சுதா? அது ஒன்னும் டீ கப் இல்ல. மார்க்கெட்ல போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வரதுக்கு. உடைஞ்சு போன மனசை ஹேண்டில் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா? பாட்டி, வாய் மூடிட்டு பேசாம இருக்க முடியலனா முதல்ல இடத்தை காலி பண்ணு. பாட்டி பாட்டி பாட்டி, ரொம்ப வலிக்குது பாட்டி. ஏற்கனவே அண்ணனோட மனசு உடைஞ்சு போயிருக்கு. என் காதை வேற பிச்சிராதீங்க. அப்புறம் அரைகுறையா சுத்த வேண்டியதான். இதுக்கு மேல ஏதாவது பேசுனே வெளியே அனுப்பிடுவேன். புரியுதா? இந்த புடி. டீயா? ரிஷி, நீ பிரித்திய மனசார காதலிக்கிறல்ல? ஒருவேளை சலோனி இல்லாம உனக்கு நிச்சயதார்த்தம் நடக்காம இருந்தா நீ பரத்துக்காக பிரீத்தியை விட்டு கொடுத்துருவியா? பரத் உண்மையிலே கெட்ட பையனா இருந்தா அவன் பிரீத்தியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பியா? இல்ல. ஒருவேளை பரத் நல்ல பையனா இருந்தா பரத்துக்கும் பிரீத்திக்கு கல்யாணம் நடக்க விடுவியா? அப்புறம் எதுக்கு கவலைப்படுற நீ? எல்லாத்தையும் விட்டு தெள்ளு. அந்த பரத், சலோனி, அப்புறம் உனக்கு நிச்சயம் பண்ணிருக்கிற அந்த அனுவையும்.
நீ பிரீத்தியை பத்தி யோசி, அவளை எப்படி இம்ப்ரெஸ் பண்றதுன்னு. காதல்னு வந்துட்டா இப்படி எல்லாம் நடக்கிறது சகஜம்தான். இங்க பாரு, நீ பிரீத்தியை விரும்புறல, ரொம்ப. அவ காதலுக்காக நீ என்ன வேணாலும் செய்வேல. கண்டிப்பா. அப்புறம் ஏன்டா மனசை கஷ்டப்படுத்திட்டு உட்காந்துருக்க? அதனால ஒண்ணும் ஆக போறது கிடையாது. இங்க பாரு, காதலுங்கிற போராட்டத்துல போராட ரெடி ஆயிரு. இங்க பாரு, காதலுக்கு பயப்படவே கூடாது. பாட்டி, பிரீத்தியை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது, யாராலையும். முதல்ல உனக்கு ஒரே ஒரு எதிரி தான் இருந்தான். இப்ப உன் காதலுக்கு 2 எதிரிங்க இருக்காங்க. ரெண்டா? ஒண்ணு பரத், இன்னொன்னு யாரு? அதான்டா ரெண்டாவது. இவனுக்கு ஒருத்தி விளங்காம வந்து வாச்சிருக்காளே, அவ வெளியில நின்னு கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி ஆடிட்டு இருக்கா. ரிஷிக்கு என் டீ ரொம்ப புடிச்சு போச்சுன்னு அந்த டீயை போட்டது பிரீத்தி. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இப்பதானே வெளியில அவ கையால போட்டு டீயை குடிச்சிட்டு வர. இத பாருப்பா, நீ பிரீத்தியை சொந்தமாக்கிக்க நினைச்சா எல்லாத்தையும் விட முதல்ல இந்த அணுவை வெளியில விரட்டு. பிரீத்தியோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு முன்னால முதல்ல உனக்கு அணுவுக்கு இருக்கிற உறவை கட் பண்ணு. பாட்டி, பிரீத்தியோட சித்தி ஏதாவது பிளான் பண்ணிடுறாங்களே. டேய் தள்ளுடா. எங்க காலத்துல எல்லாம் பொண்ணு பையனை கூட்டிட்டு ஓடிடுவா. நீ அமெரிக்கால இருந்து வந்து ஒரு பொண்ண உன் வாழ்க்கையில இருந்து கட் பண்ண முடியாதா? ஆனா எப்படி? இதையே நான் சொல்லணுமா? இந்த இந்திராவை துரத்துறதுக்கு ஒரு வாட்டி என் பிள்ளைக்கு நான் ஐடியா கொடுத்தேன். ஆனா அவன் ஒத்துக்கல. ஆனா இப்ப அந்த ஐடியா உனக்கு ரொம்ப தேவை. நீ அடிக்கடி ரொம்ப படம் பாக்குறடா. அதுல சைடு ஹீரோனி வருவான்ல, அவனோட ஹீரோ வேற பொண்ணு கூட இருக்கிறத பார்த்ததும் அவன் முதல்ல ஓடி போயிருவான். நான் சொல்றது புரியுது இல்ல? பாட்டி, you're really great. நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல, எங்கேயோ போயிட்டீங்க. நானும் வரேன் ப்ளீஸ். அடி வாங்க போறேன். டேய் பெருசா வந்துட்டான். இனிமே பிரீத்திய என்கிட்ட யாராலும் பிரிக்க முடியாது, நடக்கவே நடக்காது. அப்படி போடு. டீ ரொம்ப நல்லா இருந்தது. அது அனு போட்டது. ஆனா அந்த டீ நீ தான் போட்ட நினைச்சேன். அந்த டீயை போட்டவங்களோட கையை பிடிக்கணும்னு ஆசையா இருக்கு. அப்ப போய் அனு கையை பிடிச்சுக்கோ. நான் உன் கையை பிடிக்கலான்றதா நீ அவ கையை பிடிக்க சொல்ற? கையடே, நான் போயிட்டு துணி காய போடணும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், எந்த பரத்தாலையும் நம்ம 2 பேரையும் பிரிக்கவே முடியாது. அந்த அணு கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணும். அதுக்கப்புறம் பாரு. Hey handsome. Hi. ஹாய். I'm Tara. ஹாய் தாரா. All boys call me Sitara. வெரி குட். Hello. என் பேர் சொல்றதுக்காக மட்டும் உன்னை தடுக்கல. I'm sorry. I'm engaged. புக்டு தானே, கல்யாணம் ஆகலல. ஒருவேளை கல்யாணம் ஆகியிருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஜஸ்ட் ஒரு நாள், ஐ மீன் ஒரு ராத்திரிக்கு தான் விஷயம். உன் பொண்டாட்டி கிட்ட போய் சொல்லிடு, நைட் டியூட்டிக்கு நான் வெளியே போறேன்னு. நான் இவ கூட சுத்துறத மட்டும் அணு பார்த்தானா கண்டிப்பா என்ன விட்டுட்டு போயிடும். இவ கூட நான் ஒன்றும் பண்ண போறதில்ல. ஆனா பண்ண மாதிரி காமிச்சா கண்டிப்பா எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். என்ன யோசிக்கிற ஹேண்ட்ஸம்? நான் என்ன யோசிக்கிறேன்னா, இன்னைக்கு ராத்திரி எங்க போலான்னு. ஏனும் ஆப்வியஸ்லி ஓப்பன் டெரஸ்ல இல்ல. யாராவது பாத்துறேன்னா, அதுவும் என் வருங்கால மனைவி பார்த்துட்டா அவ்வளவுதான், ஊரை கூப்பிட்டு ஒரே பிரச்சனை ஆக்கிடுவா. அப்ப நீ சொல்லு, எங்க மீட் பண்ணலாம்? ஓகே டன், ஐ வில் கம். யாருக்கும் தெரியாம தனியா மீட் பண்ணலாம். பை. பாய். நம்ம பாட்டியோட பிளான் படி பிரீத்திக்கு என்ட்ரி கொடுத்து அனுவுக்கு எக்ஸிட் கொடுக்கலாம். ஓ நோ, பிரீத்தி நேரம் டெரஸ்லேருந்து வந்துருப்பாளே. டெரஸ்லேருந்து வந்தா எங்க போவா? கிச்சனுக்கு தான். ஏய், நீ எப்ப வந்த? என்ன பண்ணிட்டு இருக்க? அதாவது பிரீத்தி தானே ரொட்டி பண்ணுவா, நீ எதுக்கு பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு நான் பண்றேன். எப்படி இருக்கு? என்ன இது? எந்த கண்ட்ரியோட மேப் இது? அமெரிக்கா மேப். உன் கூட அமெரிக்கா தானே வர போறேன். இவளோட கனவை சீக்கிரமா கலைச்சாகணும், இல்ல என்னோட கனவு கலைஞ்சு போயிடும். எப்படி பண்ற? நல்லா இருக்கு. அது வந்து இவளுக்கு என்னாச்சு? சரி, அது விடு. அடக்கடவுளே, என்னடி இது? ரொட்டியை ரவுண்ட் ரவுண்டா சுடுவாங்க. என்ன பண்ணிருக்க? குடு, நான் பண்ணி கொடுக்கறேன். அதை எப்படி ரவுண்டா சுடணும்னு. இப்படி பண்ணனா அது ரவுண்டா ஆயிடும். பாத்தியா? வாவ், சூப்பர்மா. அப்படியே ரவுண்டா கட் பண்ணிருக்க. நீ போட்ட ரொட்டிய எப்படி மாத்திட்ட பாத்தியா? நீ ஒண்ணு பண்ணு,
அனு செஞ்ச ரொட்டி எடுத்துட்டு போய் ரிஷி கொடுத்துரு. ரிஷியும் சந்தேகப்படுவான், உன்கிட்ட கேட்கவும் செய்வான். சொல்லு, இப்படிதான் செஞ்சேன்னு சொல்லு. இந்த ட்ரிக் இப்பதான் புதுசா வந்திருக்கு. இங்க பாருமா, இப்பெல்லாம் யானை கூட மார்க்கெட்ல பல்செட்டோட தான் சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த பிளேட்டோட ட்ரிக் இருக்கே, அதே மாதிரி தான். மம்மி இதெல்லாம் நீ எப்படி கத்துக்கிட்ட? சின்ன வயசுல இருந்தே நான் இப்படிதான். நீ இப்பதான் புத்திசாலியாக ட்ரை பண்ற. கிச்சன் விஷயத்துல சொல்றேன். ஆக்சுவலி சொல்ல போனா நீயும் கொஞ்சம் புத்திசாலிதான். அண்ணா சூப்பரா இருக்குண்ணா. அப்புறம் பிரீத்தி என்ன சொன்னா? பாவம், அவ என்ன சொல்லுவா? நான் அவளை பேசவே விடலையே. உனக்கு தெரியுமா, அவளை இரிட்டேட் பண்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப ஜாலியா இருக்கும். ஹாய். இவன் என்னடா இங்க வந்திருக்கா? அண்ணா அவளை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ டென்ஷன் ஆகாத. இருங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். பாத்து மெதுவா. Thank you. யூ வெல்கம். அண்ணா யாருக்கும் சொல்லிடாத. ஆக்சுவலி நான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டேன்ல, அப்படியா? அதனால எல்லா பொண்ணுங்களும் என் கூட டேட் பண்ண ஆசைப்படுறாங்க. அண்ணா எனக்கு எல்லா நாளும் டேட் ஃபிக்ஸ் அப்படியா? ஆயிடுச்சு. இவளுக்கு யாருமே கிடைச்சிருக்க மாட்டாங்க. அதனால தான் ஜன்னல் வழியா ஏறி என்ன பார்க்க வந்திருக்கா. ஓகே. அண்ணா ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணா, நீ வெளிய போறியா? நான் கொஞ்ச நேரம் இவளை ஹேண்டில் பண்ணிட்டு வரேன். Excuse me? யா ப்ளீஸ். ஆடா அண்ணா, என்ன? நீ தான் இந்த கேம்ல இருந்து ஆல் அவுட் ஆயிட்டல்ல, அப்புறம் எதுக்கு நான் இது? எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். ஆமா, நீங்க யாரு? I'm Tara. All boys call me Sitara. Whatever. என் அண்ணா ஆல்ரெடி booked, okay? So what? இப்படி புக் ஆனவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னது? எக்ஸ்கியூஸ் மீ. என்ன? என்னண்ணா? அண்ணா சூப்பர் ஐடியா. Thank you. ஆமா, நீ ஓ மேலே பண்ண, நான் ஏன் மேலே சரி. பண்ண. கிளம்பு. அப்புறம் நான் உடனே போயிட்டு உடனே வந்துருவேன். Take your time னா. Enjoy. பை. இந்த பொண்ணுனால உனக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருக்குண்ணா. கதவு திறந்து இருக்கட்டும், சீக்கிரமா போய் அவளை கூட்டிட்டு வா. ஓகே பை. என்னோட வருங்கால மனைவி கண்டிப்பா என்ன பார்த்துட்டு என் உறவை விட்டுட்டு வா. And that's final. நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்க போற? நீ எப்படி இவ கூட? ஃபைன், நீ என்ன பண்ணிக்கிறியோ பண்ணிக்கோ. பட் இதுக்கு மேலே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இதான் நடக்கும். என்னோட வருங்கால பத்தினி எவ்வளவு நேரம் என்ன காக்க வைப்ப? You know, I hate waiting. நான் எதுக்காக வந்திருக்கணும்? அந்த வேலையை போய் பார்க்கலாமா? முதல்ல நாம கொஞ்சம் மூடுக்கு வரலாம், அதுக்கப்புறம் அதுக்கு தான் நான் இருக்கேன்ல, மூடு வர வைக்கிறதுக்கு. மூடு வரணும்னா நம்ம ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாம். அத்தாரா. சித்தாரா, பசங்க எல்லாம் உன்னை அப்படித்தானே கூப்பிடுவாங்க. என்னது? எஸ். உனக்கு ஒன்று தெரியுமா? என்ன? இது வரைக்கும் என்ன யாரும் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சதே ஓ, இல்ல. எல்லாரும் என்கிட்ட உயிரை வாங்குறதுக்கு இல்ல, உயிரை கொடுக்கறது பத்தி தான் பேசுவாங்க. வெரி பேட். டேய் தம்பி. You know my darling, என்ன? I'm so hot. உனக்கு தெரியுமா, நீ எல்லாரோட டிஃபரெண்ட். I like it. சொல்லுடா, என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? கம் பேபி, நான் தான் சொன்னேன்ல எனக்கு வெயிட் பண்றது பிடிக்காதுன்னு. தேங்க் காட் அனு வந்துட்டா. இந்த கிச்சன்ல அவளுக்கு தான் லாக்கி. டெய்லி இத்தனை பேருக்கு அவ எப்படிதான் சமைக்கிறாளோ? ஹாய். நான் ரொம்பவே பயந்துட்டேன். அப்படியா? மத்தவங்கள பயமுறுத்துற பேய் நீ மத்தவங்கள பார்த்து பயப்படுறியா? என்ன சொன்ன? நான் ஏதாவது சொன்னானா? ஐயோ கோச்சுக்கிட்டீங்களா? என்னோட வருங்கால அண்ணி, நான் சின்ன பையன் தானே, அதுவும் உங்க குழந்தைனார். உங்க கூட நான் விளையாட கூடாதா? போங்க, நான் உங்க கூட ஐயோ சாரி, என் வருங்கால குழந்தனாரே. யூ வெல்கம். இது என்னது? இத கார்டுன்னு சொல்லுவாங்க. நான் ஒருத்தி. இது ரிஷி அனுப்பியிருக்காரா? உங்களுக்கு தெரியணும்னு அனுப்பியிருக்காரு போல இல்லையா? ரிஷி எனக்காக அனுப்பியிருக்காரா? எந்த கார்டா இருந்தாலும் அண்ணன் தான் செலக்ட் பண்ணுவாரு. என்ஜாய். இப்ப இந்த சந்தோஷத்தோட இவ அண்ணனோட ரூமுக்கு போக போறா. அண்ணன் வேற ஒரு பொண்ணோட ஜாலியா இருக்கிறத பார்த்து போக போறா. ரிஷி எனக்காக கார்டு அனுப்பிச்சிருக்காரு. ஓ மை காட், மாம் சொன்னது சரிதான். பையன் அமெரிக்கனோ இல்ல இந்தியனோ, அவன் பாக்கெட்ல இருந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணணும்னா அவனை இம்ப்ரெஸ் பண்ணா போதும். அதுதான் நான் பண்ணேன், ரொட்டியும் டீயும். இப்ப பாரு, கிச்சன்ல போய் ஏதாவது ஒண்ணு செஞ்சு அவன் பாக்கெட்டை காலி பண்ணிடணும்.
ஐ அம் ஷூர் அவன் ரொமான்டிக் மூட்ல தான் இருக்கணும். அவனே மூட வந்து கார்டு கொடுத்திருக்கான். பதிலுக்கு நம்ம ஏதாவது கொடுத்தே ஆகணும். இரு, நான் வந்துட்டே இருக்கேன். மாம் சொன்ன மாதிரி எங்க அட்வான்ஸ் புக்கிங் நடந்திருக்கோ அங்க கரண்ட் புக்கிங்கும் பண்ணிக்கலாம். கம் ஆன் பேபி. கண்ட நேரத்துல அவ என் பின்னாடியே சுத்திட்டு இருப்பா. இப்ப தேவையான நேரத்துல வரவே மாட்டாளே. கம் பேபி. கொஞ்சம் வெயிட் பண்ணு. எங்க போற? நான் சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் விட்டு நம்ம அப்புறமா பார்க்கலாம். நீதான் என் தாரா, நான் தான் உன் சீதாரா. உன்னை பார்த்ததுல எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. இதுக்கு மேல காத்திருக்க முடியாது. ஆரம்பிக்கலாமா? வா, கம் ஆன் பேபி. நான் இப்ப முழு வெறியோட இருக்கேன். என்னோட வெறிய யாராலையும் அடக்க முடியாது. இன்னைக்கு நான் உன்னை முழுசா சாப்பிட போறேன். சொல்லு டார்லிங், நம்ம என்ன கேம் விளையாடலாம்? எனக்கு எல்லா கேம்ஸும் தெரியும். எனக்கு தெரியுமே. நீ எவ்வளவு ஹாட்டா இருக்கு தெரியுமா? உன்னோட கண்ணெல்லாம் பார்க்கிறதுக்கு ஓட்கா மாதிரி இருக்கு. உன்னோட லிப்ஸ் அப்படியே ரம் மாதிரி இருக்கு. சொல்லு டார்லிங், நாம இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாடலாம்? எந்த விளையாட்டு வேணாலும் நான் ரெடியா இருக்கேன். கம் ஆன். டைகர் கேம்.